திருவாக்கும் செய்கருமம் கைகோட்டம் செஞ்சொல் பெருவாக்கோ பேடோ பெருக்கோம் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கோப்புவர்தம் கை. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது வழிபட வந்திருக்கின்ற கோயில் கும்பகோணத்துக்கு அருகே 9 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கின்ற பட்டீஸ்வரம். பட்டீஸ்வரத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற முழையூர். இந்த முழையூரிலே கோச்செங்கனான் என்ற மன்னன் கிபி 4-5ஆம் நூற்றாண்டிலே கட்டிய 72 மாடக்கோயில் ஒன்றாகிய மாடக்கோயிலுக்குத்தான் வந்திருக்கின்றோம். தர்மபுரீஸ்வரர் என்று பெயர், தாயார் விமலநாயகி என்று பெயர். இது ஒரு முன்னோர் சாபம் போக்கக்கூடிய கோயில், பித்ருதோஷம் போக்கக்கூடிய கோயில், மழலை வரும் தரும் கோயில். இவ்வாறு காலம் காலமாக மன்னர்களால், சோழர்களாலும் பாண்டியர்களாலும் விஜயநகர பேரரசாலும் உடையார் வம்சத்தாலும் மதுரை நாயக்கர் போல தஞ்சை நாயக்கர் மன்னர்களாலும் மிக அற்புதமாக வழிபடப்பட்டு மக்களால் பாராட்டப்பெற்று பாதுகாக்கப்பட்டுகின்ற கோயில். இதனுடைய காலம் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் பழமையானது. சமணருடைய காலத்தில் கிட்டத்தட்ட 5, 6, 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களுடைய கால இறுதியிலே சமணருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. அப்போது இங்கே வருகை தந்த நாவுக்கரசு சுவாமிகள் அவர்கள் இந்த கோயிலில் நுழைந்து வழிபட முற்பட்ட போது சமணர்களால் இந்த கோயில் புற்களாலும் மண்ணாலும் மூடப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தது. எனவே சிவலிங்கம் இருப்பதை உணர்ந்து கொண்ட அப்பர் அவர்கள் இந்த சமணர்களுக்கு எதிராக முதலாக தமிழகத்தில் உண்ணா நோன்பு என்கின்ற நோன்பை கடைபிடித்த கோயில். அந்த உண்ணாவிரதம் கடவுளால் ஏற்கொள்ளப்பட்டதனாலே சமணர்கள் இந்த கோயிலை வணங்குவதற்கு வழிவிடுகிறார்கள். அப்போது இங்கே தேவார பாடல் ஒன்று 5ஆம் திருமுறையிலே இடம்பெறுகின்ற பாடலை பாட சமணர்கள் பணிந்து இந்த இறைவனை வழிவிடுகிறார்கள். அப்படி தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இங்கே நீங்கள் நுழைகின்ற கோயிலே இருக்கின்ற இந்த முன் மண்டபமானது கோபுரம் மற்ற நிலையிலே காட்டப்படுகிறது. பாருங்கள், இந்த கற்களானது முழுக்க ரெட் கிரானைட் என்று சொல்லக்கூடிய சிவப்பு கற்களால் அமைக்கப்பட்டது. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற தூவாக்குடி பகுதியிலேயே சிறிய மலைப்பகுதி உண்டு. மலையில் எல்லாம் கிடைத்த கருங்கல் அத்தனையும் சிவப்பு நிற கருங்கற்களாக அமைந்தன. கோயில் முழுக்க கிட்டத்தட்ட 25 அடி உயரத்துக்கு இந்த சிவப்பு நிற கருங்கற்களால் இந்த முன் கோபுரமானது கட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் இங்கே மரங்கள் வளர்க்கப்பட்டு வழிபாடுகள் இடந்திருக்கின்றன என்பதன் அடையாளம் எச்சமாக இதையெல்லாம் காட்டப்படுகின்றன. சால கோபுரத்தினுடைய நுழைவாயிலேயே 12 லிங்கங்களாக படைத்திருக்கிறார்கள். அதில் மேசலிங்கமும் ரிஷபலிங்கமும் 16 பட்டைகளை கொண்ட லிங்கமாக 3 அடுக்குகளை கொண்ட வட்ட ஆவுடையராக காட்டப்படுகிறது. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் மற்றும் தனுசு லிங்கம் இவை யாவுமே 8 பட்டை கொண்ட லிங்கங்களாக வட்ட ஆவடியாரோடும் 3 அடுக்களை கொண்டாலும் மற்றும் 1 அடுக்கு கொண்ட அந்த வட்ட ஆவடியாரோடும் விளங்குகிறது. இது மேசலிங்கத்துக்கும் ரிஷபலிங்கத்தில் இருந்தும் மாறுபட்ட 7 லிங்கங்களை அமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மகரலிங்கமும் கும்பலிங்கமும் மீனலிங்கமும் 3 அடுக்கு கொண்ட ஆவடையாரையும் 2 அடுக்கு 1 அடுக்கு கொண்ட ஆவடையாரோடு முழு என்கின்ற உருளை வடிவ லிங்கமாகவும் அது காட்டப்படுகிறது. எனவே 12 லிங்கங்களும் வித்தியாசமான அமைப்பிலே இருக்கின்றன. இது எதனால் அமைத்திருக்கிறார்கள் என்று நம்மால் அறியக்கூட முடியவில்லை. ஆனால் இதில் எல்லாம் 16 பட்டைகள், 8 பட்டைகள் மற்றும் பட்டை இல்லாமல் இருக்கின்ற லிங்கம் என்ற அமைப்பிலே பார்ப்போமானால் உயரமாக 4 அடி உயரத்தில் இருந்து 2 அடி உயரமாக அந்த அமைப்பு அப்படித்தான் இருக்கின்றது. மேலே மாடத்திலே நுழைகின்ற போது இந்த நுழைவாயிலே அமர்தி நாயனாரும் அவனுடைய துணைவியார் மங்கையர்க்கரசியாரும் இடம்பெறுகிறார்கள். மேலே ரிஷபாந்திகராக சிவபெருமான் ரிஷபத்தின் மேல் கைகள் ஊண்டி மிக அருமையாக காட்சி தருகின்றார். அதனுடைய மேல் மாடத்திலே செல்வோமானால் அங்கிருந்து பார்வையிடுகின்ற அளவிலே கல் பலகையானது அடம்பிடுகின்றது. சுற்றுப்பாதையிலே பார்ப்போமானால் அதிகமாக இந்த பகுதி முழையூர் என்று பதியப்படுகின்ற இந்த ஊருக்கு அடையாள சின்னமாக 2 சிற்பங்கள் இடம்பெறுகின்றன. ஒன்று குடமுழா என்று சொல்லக்கூடிய குடத்தின் மீது 5 இசைக்கருவிகள் பொருத்தப்பட்டு 5 இசைக்கருவிகளை ஒரே நேரத்தில் வாசிக்கின்ற அந்த முழவு நீர்விழும் தும்பி பகுதியிலே அது இடம்பெறுகிறது. தன்னுமையும்
இன்னொருவர் மத்தளம் கொட்டுகின்ற அந்த இசைக்கருவிகள் அதிகமாக வாசித்ததன் அடையாளமாக இங்கு காட்டப்படுகிறது. எனவே முழவு என்கின்ற கருவிகள் அதிகமாக இசைக்கின்ற கலைஞர்கள் இங்கு இருந்தனால்தான் இந்த ஊருக்கு முளையூர் என்ற பெயர் வந்தது. இந்த முழவு என்கின்ற கருவிகள் விண்ணதிர இருந்ததனால் வானத்தில் இருக்கின்ற பூதகணங்கள் 10 கஜ தூரம் உயர்ந்து இந்த இசைக்கேற்பாக தாளமிட்டு குதிக்கின்ற சிற்பமானது கோயிலினுடைய தெற்கு நுழைவாயிலின் பகுதியிலே முன் மாடத்திலே இருக்கின்ற மண்டபத்திலே மேல் பகுதியிலே இடம்பெறுகிறது. பூத வரிகளில் அது காட்டப்படுகின்றது. மற்றொரு சிறப்பு, இந்த கோயிலினுடைய அந்த நீர் விழும் தூம்பு எனப்படக்கூடிய மூலவருக்கான நீர் வெளிவருகின்ற வயதிலே பல்லவர் காலத்தில் இது அமைக்கப்பட்டது என்ற அமைக்காக மிகப்பெரிய சிங்கமானது ஒன்று அமைகின்றது. அர்த்தநாரீஸ்வரர் சிற்பமானது மேல் மாடத்தின் நுழைவாயிலே இடம்பெற்றிருக்கின்றது. பேரழகு வாய்ந்த அர்த்தநாரீஸ்வரராக ரிஷபத்தின் மீது அமர்ந்து கொண்டு ஆண் பாதி பெண் பாதாக இருக்கின்றார். மாதொருபாகனாக இருக்கின்ற இந்த சிலையும் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலை என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இங்கே நாவுக்கரசர் வந்ததன் அடையாளமாக இந்த மண்ணில் கிடைத்த அந்த நாவுக்கரசனுடைய சிற்பமானது மேல் திருச்சுற்றிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தால் போல நர்த்தன கணபதி ஏற்படுகின்றார். தட்சிணாமூர்த்தி பேரழகு வாய்ந்தவராக காணப்படுகின்றார். கல்லாள மரம் இல்லை, ஜடாமுடி வைத்திருக்கின்றார். கையிலே நாகமும் இன்னொரு பக்கம் டமரமும் கொண்டு உத்கட ஆசனத்தில் சிரித்த முகத்தோடு காணுகின்றார். அது மட்டுமல்லாமல் கீழே நவகரங்களை குறிக்கின்ற, அதாவது மேசராசி, ரிஷபராசி போன்ற ராசிகள் 12 ராசிகளுக்கு உரிய விலங்குகளுடைய உருவமானது அந்த கல் மேட்டிலானது காணப்படுகிறது. அதற்கு அடுத்தால் போல் உள்ளே நுழைகின்றோம். 9 தூண்களில் இந்த கரு 9 நிலையில் வளர்கின்ற நிலையிலும் காட்சிப்படுகின்றன. அதற்கு அருகிலேயே பெண்ணொருத்தி இந்த 9 மாத கருவை சுமைந்து 10வது மாதம் 9 மாதம் முடிவிலே குழந்தை பேறு பெருகக்கூடிய அந்த டெலிவரி சிற்பமானது இணைத்து காட்டப்படுகிறது. எனவே இங்கு வருபவர்களுக்கு கட்டாயம் மழலை வரம் கொடுப்பேன் என்பது இறைவன் உணர்த்துவது போல இந்த தூண்களானது இடம்பெறுகிறது. நந்தியான இடம்பெறுகிறார் வழிபிடத்தோடு. நந்தியானது மூலவரை பார்க்காமல் தெற்கு வாசலை நோக்கி காணப்படுகின்றார். அதற்கு அருகே ஒரு அமர்தி நாயனார் மங்கையர்க்கரசியாரோடு குழந்தையோடு இருக்கிறார். ஏற்கனவே சொன்னேன், இது குழந்தை வரும் தரும் கோயில். அமர்தி நாயனாருக்கும் மங்கையர்க்கரசியாரும் குழந்தை பெற்ற தலம் இது. எனவேதான் மங்கையர்க்கரசியார் ஒரு குழந்தையை தன் மடியிலே, கொங்கு பாஜையில் சொன்னால் கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு இருக்கிறார். இடுப்பிலே இருக்கின்ற பெண்ணை அணைத்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த காட்சியானது காட்டப்படுகிறது. மிக அருகே தெய்வானை வள்ளி தேவியோடு சுப்பிரமணிய தனி கோஷ்டத்தில் இடம்பெறுகிறார். அதன் அருகே விமலநாயகி இடம்பெறுகிறார். கிட்டத்தட்ட 4 அடி கொண்டவராக காட்சி அளிக்கின்றார். இந்த சிலையும் ஆதித்த கரிகாலன் காலத்திலே எழுந்தது. அதாவது 1200 ஆண்டுகள் பழமையான அம்மாவனுடைய மூர்த்தமாக அமைகின்றது. கைகளிலே 2 கரங்களிலேயும் நீலோப்பு மலங்களை தாயார் ஏந்திருக்கின்றார். அபய வரகாசத்தோடு கருணை வெளியோடு காட்சிப்படுகின்றார். அதுக்கு அடுத்தால் போல உள்ளே நுழைவுமானால் கோச்சங்கனான் சோழன் கட்டிய அந்த மூலஸ்தானம் இடம்பெறுகிறது. 16 பேர்களை தரக்கூடிய 16 பட்டைகளை கொண்ட லிங்கமானது இங்கு இடம்பெறுகிறது. மிக பிரம்மாண்டமாக பட்ட ஆவுடையார் மீது சுற்றளவு கிட்டத்தட்ட 8 அடி சுற்றளவும் 6 அடி உயரம் கொண்ட லிங்கமாக இடம்பெறுகிறார். இதுவும் கோச்சங்கனான் கட்டிய மூலலிங்கமாக அமைகின்றது. தோண்டினால் அல்ல குறையாத லிங்கங்களை கொண்ட இந்த கோயிலில் நீங்கள் மகப்பேறு வருவதற்காக மட்டும் வர வேண்டியதில்லை. உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முன்னோர்கள் சாபம் போகும். இங்கே வருபவர்களுக்கு தர்மம் நிலைநாட்டும் என்பதற்காகத்தான் இறைவனுக்கே தர்மம் என்ற பெயரோடு தர்மலிங்கேஸ்வரர், தர்மபுரீஸ்வரர் என்ற பெயரெல்லாம் இடம்பெறுகிறது. தாயாருக்கும் விமலை நாயகி என்ற பெயர் இடம்பெறுகிறது. விமலை பீடம் என்பதே தர்மத்தை காப்பதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த பீடம்தான் விமலை லிங்கம் என்று சொல்லப்படும். மேலும் இவ்வாலயத்திலே 16 விதமான பட்டைகளோட மூர்த்தியானது மிகவும் பெரிய தஞ்சாவூர் பெரிய கோவில் அளவிற்கு சிவபெருமானாக நமக்கு காட்சி அளிக்கின்றார். 16 பட்டைகளுடைய சிவபெருமான் 16 விதமான செல்வங்களை கொடுப்பதற்காக மேற்கு பார்த்த ஆலயமாக நமக்கெல்லாம் வேண்டுவோருக்கு வேண்டுவன அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் அமர்நீதி நாயனார் அவதரித்த திருத்தலமானது. அமர்நீதி நாயனாரின் திரு உருவச்சிலை இங்கே இருக்கின்றது. விமலிங்கிற பெண் பசு பூஜித்ததுனால அம்பாளுக்கு விமல நாயகின்னு பெயரு. விமலி, கமலி, சபலி, பட்டி அப்படிங்கிற 4 பேர் காமதேனுவோட புத்திரி. இந்த பட்டிங்கிறதான் பட்டீஸ்வரத்துலதான் சிவபெருமான பட்டிங்கிற தெய்வம் பூஜித்தது. விமலிங்கிற இங்க பூஜை பண்ணதுனால
விமலநாயகின்னு அம்பாளுக்கு பெயர். அற்புதமான ஆலயம். ஆலயத்துல பரிகாரமாக பூர்வ ஜென்ம பாவங்கள் 16 விதமான தோஷங்கள் நீங்கும். பெண் சாபம், பூர்வ ஜென்ம பாவம், சத்ரு சாபம் அப்படிங்கிற மாதிரி 16 விதமான பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வழிபாடானது என்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த நாட்களிலே வந்து இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணி விளக்கு போட்டு ஒரு வளம் வந்தால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வகையிலே குழந்தை பேறு பெற விரும்புபவர்களும், முன்னோர்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெறுபவர்களும், பித்ரு சாபத்திலிருந்து விடுபெற வேண்டியவர்களும், நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபெற வேண்டியவர்களும், ஒவ்வொரு ஜாதகக்காரர்களும் தங்களுடைய ராசியில் வரக்கூடிய, லக்னத்தில் வரக்கூடிய அந்த தோஷங்களையும் நீக்குவதற்காக இருக்கின்ற இந்த 12 வகையான லிங்கங்களையும் வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுக, மேல்மேங்கு வாழ்க என்று வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.